பணக்காரன் ஏன் பணக்காரன் ஆகிட்டு இருக்கான், ஏழை ஏன் ஏழை ஆகிட்டு இருக்கான் அப்படிங்கிறதுக்கான ரீசன் என்ன? ஃபர்ஸ்ட் பணக்காரன் எப்படி பணக்காரன் ஆகிட்டு இருக்கிறான், என்ன காரணத்துக்காண்டி அவன் பணக்காரன் ஆகிட்டு இருக்கான் அப்படிங்கிற ரீசனை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரீசன், அவன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை மட்டும் நம்பி இல்லாமல் பல சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை டிபெண்ட் பண்ணி இருப்பான். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ்மேன் ஒரே ஒரு கடை ஹோட்டல் மட்டும் வச்சிருக்காம நிறைய பிஸ்னஸ், தையல் கடையோ இல்லாட்டி வேறு பிஸ்னஸோ, நிறைய அப்பார்ட்மெண்ட் ரெண்டல் கூடுறதோ, ஏதோ ஒரு ராயல்ட்டி, இந்த மாதிரி பல சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ ஒரே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நிறைய வகையிலேருந்து அவங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். ஈவன் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் அவங்களுக்கு கொலாப்ஸ் ஆயிடுச்சு, நட்டம் ஆயிடுச்சு அப்படின்னா கூட மற்ற இடத்துலேருந்து பிஸ்னஸ்லேருந்து பணம் வந்துக்கிட்டே இருக்கும். செகண்ட் ரீசன், இன்வெஸ்டிங். பணக்காரங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா வந்த பணத்தை சேமிச்சு மட்டும் வைக்க மாட்டாங்க, அகெயின் அண்ட் அகெயின் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஸ்டாக் மார்க்கெட்லையோ, ரியல் எஸ்டேட், கோல்டு, பாண்ட்ஸ், இந்த மாதிரி பல வகையான அசட்ஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தேர்ட் ரீசன், பணக்காரங்க குயிக்காக நம்ம பணக்காரன் ஆகக்கூடாது அப்படின்னு மட்டும் நினைப்பாங்க. ஏன்னா குயிக்காக பணக்காரங்க ஆகிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய சரிவு சந்திப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க குயிக்காக பணக்காரன் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. அதற்கு பதிலாக ப்ரொவைடிங் எ குட் வேல்யூ. அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறாங்க அப்படின்னா அதற்கான தகுந்த வேல்யூஸ், வாங்குற அமௌண்ட்டுக்கு தகுந்த வேல்யூஸ் எப்பயுமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட குவான்டிட்டியை விட குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிராண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் சஸ்டெயின் ஆகிருக்குது. சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ரிச்சர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ப்ரொவைடிங் ஏ ஹை குவாலிட்டி வேல்யூ. ஃபோர்த் ரீசன், பணக்காரங்க எப்பயுமே கடன் வாங்க மாட்டாங்க. அப்படியே அவங்க கடன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இமீடியட்டாக அந்த கடனை எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா சிம்பிள் ரீசன் பார்த்தீங்கன்னா ஏழையை பணக்காரன் ஆக முடியாமல் தடக்கூடிய ஒரு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா கடன். இந்த கடன் வாங்கி நம்ம பிசினஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக முன்னேறவே முடியாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ரிச்சர் கடன் வாங்கியிருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக அந்த கடனை கிளியர் பண்ணிட்டு சஸ்டெயின் ஆக பார்ப்பாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், பணக்காரங்க இன்னும் பணக்காரம் ஆகுறதுக்கு ஒரு முக்கியமான மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பணத்தை பற்றின ஒரு முக்கியமான அறிவு நல்லா அவங்களுக்கு இருக்குது. பணம் அப்படிங்கிறது என்ன, அது என்ன பண்ணும், அதனோட எப்படி சம்பாதிப்பது, பணத்தை எப்படி சேமிப்பது, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்க எப்பவுமே லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போது லாபம் அடைஞ்சாலும் சரி, நட்டம் அடைஞ்சாலும் சரி, அகைன் அண்ட் அகைன் அதை பணத்தை ஏர்ன் பண்ணுறதுக்கு என்னென்ன வழி இருக்குமோ அப்படிங்கிறதுக்கான போதுமான அறிவை அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. நிறைய படித்தவர்கள் இன்க்ளூடிங் மீ, எனக்கு கூட பணத்தை பற்றின ஒரு போதிய நாலேஜ் இல்லை. ஸோ சிம்பிளாக என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா பணத்தை பற்றின அறிவை தேடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட்டு, ஏன் ஏழை ஏழையாகிட்டே இருக்கான் அப்படிங்கிற ரீசனாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன், ஒன் சோர்ஸ் ஆஃப் இன்கம். நம்ம பணக்காரங்க ஏன் பணக்காரங்க ஆகிறாங்க அப்படிங்கிறதுக்கான மெயின் ரீசன் என்ன சொன்னோம் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும் அப்படின்னு சொன்னோம். பட் ஏழையோட இன்கம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சோர்ஸை மட்டும் தான் நம்பி இருக்கும். உதாரணத்துக்கு ஏதேனும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையோ இல்லாட்டி ஒரு ப்ரைவேட் கம்பெனிலையோ ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை மட்டும் நம்பி இருந்தோம் அப்படின்னா கொரோனா காலத்தில் யார் யாரெல்லாம் ஃபெயிலியர் ஆனாங்க, யார் யாரெல்லாம் திண்டாடினாங்க அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை நம்பி இருந்த ஏழைகள் மட்டும்தான் என்ன ஆனாங்கன்னா திண்டாடினாங்க. ஸோ அதனால் ஏழைகள் எப்பயுமே ஒரே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான் வச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் பணக்காரன் ஆகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் மட்டும் நம்பி இருக்காம பல சோர்ஸ் ஆஃப் இன்கம் நம்ம பெருக்கிறது புத்திசாலித்தனம். செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி பொருட்கள் வாங்குறது. ஒருத்தவங்க வீடு கட்டுறாங்க, ஏதாவது பொருள் வாங்குறாங்க, உதாரணத்துக்கு செல்ஃபோன் வாங்குறாங்க அப்படின்னா முழு பணத்தையும் கொடுத்து செல்ஃபோன் வாங்குறது இல்லை. அதற்கு மாறாக இஎம்ஐ, கடன் வாங்கி கட்டுறது, கடன் வாங்கி லோன் வாங்கி வீடு கட்டுறது, இந்த மாதிரி கடன் வாங்கி செய்கிற எந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா ஏழையை எக்காரணம் கொண்டு பணக்காரன் ஆக விடாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஏழைகள் எப்பயுமே கடன் வாங்கி தான் பொருளை வாங்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்குறதை தவிர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பாதி சுமை குறையிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. தேர்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரமாக நம்ம பணத்தை ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு குறுக்கு வழியை தான் சிந்திக்கிறாங்க. உதாரணத்துக்கு முன்னாடி எல்லாம் லாட்ரி சீட்டு, இப்போ இந்த மாதிரி சூதாட்டம், கேம்பிளிங், இந்த மாதிரி எவ்வளோ குயிக்காக நம்ம பணக்காரன் ஆக முடியும், பணம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்குறாங்களே தவிர்த்து அதோட நிலையான தன்மையை பற்றி யோசிக்கிறது இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பணம் சம்பாதிக்கிறத பற்றி ஏழைகள் சிந்திக்கிறாங்களே தவிர்த்து ஒரு பெர்ஃபெக்டான சஸ்டெயினான ஏர்னிங் மெத்தடை சிந்திக்கிறது இல்லை. ஸோ இதுவும் ஒரு மெயினான காரணம். ஃபோர்த் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பொருட்களை கடன்லாம் வாங்குறது அல்லது அதிக விலை கொடுத்து வாங்குறது. உலகிலேயே மிகப்பெரிய பணக்காரனான வாரன் பஃபட் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லாத பொருளை விலை கொடுத்து வாங்குறோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தேவையான பொருளை கண்டிப்பாக விற்க நேரிடும் அப்படிங்கிறது அவரோட கருத்து. சிம்பிளாக என்ன சொல்ல வரோம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பொருட்களை நம்ம கடன்லையோ இல்லாட்டி அதிக விலை கொடுத்தோ வாங்கக்கூடாது. நம்ம போன வீடியோலே சொல்லியிருப்போம், ஒரு பொருள் நமக்கு அவசியம்னா மட்டும் வாங்கணும், தேவையில்லாத வீட்டில் வாங்கி குமிக்கக்கூடாது, அதோட அவசியத்தை அறிஞ்சு பொருட்களை வாங்கணும். அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது.
லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஏழைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போதிய அளவு பணத்தை பற்றின அறிவு இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஏழை அப்படிங்கிற மீனிங் வந்து படித்தவர்கள் கூட ஏழையாகத்தான் நடந்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க வாங்குற சம்பளத்தை பற்றி தான் நினைக்கிறாங்களே தவிர்த்து வேறு வகையான சோர்ஸ் ஆஃப் இன்கம் டிபெண்ட் பண்ணி இல்லை. மேலும் பணத்தை எப்படி சம்பாதிப்பது, எப்படி சேமிப்பது, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது போன்ற நாலேஜ் அவங்களுக்கு இல்லை, இன்க்ளூடிங் மீ. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து கேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஏழையிலிருந்து பணக்காரன் ஆகாட்டியும் கூட ஏழையிலிருந்து ஏழை ஆகாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் எதுவும் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் சேனல் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.